ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பூஸ்ட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மைசூர் பாக் ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூஸ்ட் மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை 3/4 கப், கடலை மாவு 1/2 கப், பூஸ்ட் நாங்கள் ஒரு சின்ன பேக்கெட் 5 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். எண்ணெய் 1/2 கப். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கடலை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கட்டிகள் இருக்கும், அதனால் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ சலிச்சாச்சு. அந்த கட்டிகள் எல்லாமே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சல்லடையிலேயே நின்றுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. வெறும் மாவை மட்டுமே போட்டு நம்ம நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடலை மாவோட மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம சலிச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம வறுக்கும்போது சில கட்டிகள் வந்திருக்கும். அதனால் நம்ம ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம ரெண்டாவது டைம் சலிக்கும்போது கட்டிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எல்லாமே மாவாக கீழே வந்துடும். அடுத்து இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பேக்கெட் பூஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவும் பூஸ்ட்டும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளையாக நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு, நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு பூஸ்ட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது நிறைய கட்டி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம 1/2 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் கேரட் மைசூர் பாக் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறோம். அதில் போய் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிசின் மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தான். பூஸ்ட்டே நீங்கள் வெளியே காற்றுல வச்சிங்கன்னா கட்டியாகி ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம இதில் போட்டோன்னே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்லையே இந்த 1/2 கப் எண்ணெயும் கலந்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை மாவாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலாக தான் இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி வாசனை இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வாசம் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்மெல்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆயில் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் எல்லாமே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண நம்ம போட்ட மாவு நல்லா வெந்து போட்ட மாவை விட டபுளாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு.
உங்களுக்கு வந்து மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஸ்டேஜில் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கேக் மாதிரி வரணும், பீஸ் வந்து நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்மளுடைய மைசூர் பாக்கை ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு டம்ளரில் பேக் சைடு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா ஈவனாக நல்லா ப்ரெஸ் ஆயிரும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஹீட்டெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ டிஃபன்லேருந்து நம்ம எடுத்தாச்சு வெளியே. இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, சதுரமாக வேணுமா இருந்தால் சதுரமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை டைமண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சுலபமான பூஸ்ட் மைசூர் பாக் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.